உலகெங்கும் இருக்கும் சிவன் ஜோதிடம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம எல்லாரும் இந்த பதிவுல சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எப்போதும் போல உங்களுக்கு இந்த பதிவுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை தான் நம்ம இப்ப பேச போறோம். இப்போ நம்ம ராகு கேது பெயர்ச்சியை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கடந்த பதிவுல மே மாத பலன்கள்ல பதிவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரியான பண வசியத்தை இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் உங்களுக்கு குலுக்கல் முறையில இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பதிவுக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த ஒரு பேர் ஆதரவுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல, அதாவது இந்த மாத கடைசி வாரத்துல உங்களுக்கு அது குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு யாராவது ஒரு நபருக்கு உங்களுக்கு அந்த பிரேஸ்லெட் வந்து சேரும். இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த பிரேஸ்லெட்ன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது, அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டா கிடைக்க போகுது. அதனால உங்களுடைய பேரு, உங்களுடைய நேரம், உங்களுடைய நட்சத்திரம், பிறந்த நேரம், பிறந்த நட்சத்திரம், ராசி இது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு, அந்த பணத்தினால கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அதுல ஒரு நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க, ராகு கேது பயிற்சி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு 2 பேருக்கு போன தடவை பதிவு பார்க்கும்போது ஒருத்தருக்கு தான் நம்ம அந்த கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ உங்களுக்கு 2 பேருக்கு அந்த கிஃப்ட் வரப்போகுது. அதனால எல்லாருமே இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மிதுன ராசி என்பர்களுக்கு கேது பகவான் உபஜய ஸ்தானத்துல பெயர்ச்சியாகி வராரு. அடுத்து ராகு பகவான் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வரார். மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆகும் போதே பாத்தீங்கன்னா குரு பகவான் பெயர்ச்சியாகி வந்துட்டார், உங்களுடைய ராசிக்கே வந்துட்டாரு. இந்த உபஜய ஸ்தானத்துல பெயர்ச்சியாகக்கூடிய அந்த கேது பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். உபஜய ஸ்தானத்துல, தைரிய வீரிய ஸ்தானத்துல ஒரு பாவ கிரகம், அதுவும் நிழல் கிரகம், சாயா கிரகம் இருக்கும் போது அந்த தன்னம்பிக்கைன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த மிதுன ராசி என்பர்கள் எல்லார்கிட்டையும் ஏமாறக்கூடிய ஒரு தருணம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் கிட்ட தன்னுடைய தன்னம்பிக்கை இழந்துதான் பேசுவாங்க. ஒரு போல்டா பேச மாட்டீங்க, எப்போதுமே ஏதோ ஒரு குழப்பத்தோடயே பேசுவீங்க. ஆபீஸ்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் பினிஷ் பண்ணி எடுத்துட்டு போகும்போது அங்க ஒரு தெளிவான பேச்சுன்றது உங்ககிட்ட இருக்காது. அந்த தெளிவான பேச்சு இல்லாததுனால மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய திறமைகள் இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அதே சமயம் நீங்க கொஞ்சம் வாயை திறந்து பேசணும் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சங்கோஜப்படுவீங்க. அதாவது கொஞ்சம் நம்ம பேசுறதுனால யாருக்காவது புண்பற்றுமோ, யாராவது நம்மளை தேவையில்லாம தப்பா நினைச்சு விடுவாங்களோ அப்படின்ற மாதிரியாகலாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் அந்த தன்னம்பிக்கையை மாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய முயற்சியில நிறைய ஒரு வெற்றிகள், வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில நிறைய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த மிதுன ராசி என்பர்கள் கிட்ட ஒரு பாசத்தை எதிர்பார்க்கிறது. யாருக்கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்கிறோமோ அவர்களால நீங்க பெருமளவு ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஏமாற்றங்களும் தேவையில்லாத இடர்பாடுகளும் கொஞ்சம் வரக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா பாக்கியஸ்தானத்துல அந்த ராகு பகவான் வராரு. உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதே கேது பகவான் இருந்தாரு அந்த இடத்துல அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கரிசனம் காட்டி நல்லதை கொடுப்பாரு. ஆனா நம்ம ராகு பகவான் அப்படி கிடையாது. நீ பாவம் செஞ்சிருக்கிற, உனக்கு பிரச்சனைகளை தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துடும். தான தர்மங்கள் நிறைய ஒரு புண்ணிய காரியங்கள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். தர்மம் தலை காக்கும் சொல்றது அந்த ராகு உங்களுக்கு அந்த பாக்கிய ஸ்தானத்துல இருந்து தலை காக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய தகப்பனார் வழியில இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். யாருக்காவது தகப்பனார் தேவையில்லாம உடல்நலம் சரியில்லாம இருக்கிறாங்க, இல்ல உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆன
உடனேயே பாத்தீங்கன்னா தகப்பனார் வழியில ஏதாவது ஒரு செலவுகள் ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா இது இன்னும் கூட கொஞ்சம் ஒரு வருட காலத்திற்கு எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் தன்னைத்தானே, அதாவது ஒரு நல்ல ஒரு சுயமரியாதையோடு வாழக்கூடிய ஒரு தருணம். யார் இந்த நேரத்துல எதிர்த்து பேசினாலும் உறவினர்கள் மத்தியிலையும் குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு சின்னதா அவமானப்பட்டுட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு தன்மானத்துல ஒரு பிரச்சனைகள் வந்துடும். அதனால ஒரு தனியாக பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு தருணம். அந்த தனியா இருந்து நான் வாழ்ந்து காட்டுவேன் உங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சவால் விட்டு போகக்கூடிய ஒரு தருணம் தான். ஏன்னா அதுலதான் அந்த கேது பகவான் உங்களுக்கு டிரான்சாக்சன் ஆரம்பிக்க போறார். உங்களுக்கு உண்டான அந்த தைரியத்தையும் வீரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையையும் எழுப்பக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி பெண்களுக்கு இருக்க போகுது. சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம், சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். திருமண உறவுகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை, ஏன்னா குருவனுடைய பார்வை உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கறதுனால அந்த திருமண உறவுகள்ல நிறைய ஒரு நல்ல ஒரு வலுவான உறவு பந்தம்ன்றது ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நல்லாவே ரொம்ப இன்டெலிஜென்டான இருப்பாங்க. ரொம்ப அவர்களுடைய அறிவு கூர்மைக்கு யாருமே ஈடு இணை கொடுக்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த ஒரு திறமைன்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். அந்த திறமையினால மேலும் ஒரு படி முன்னேறுவதற்குண்டான ஒரு நேரம், உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுவதற்குண்டான ஒரு நேரம். இந்த காலகட்டம் காதல்னால ஒரு காதல் இருக்கு அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் அதுல இருந்து ஒரு பிரேக் எடுத்துப்பாங்க. நீங்களே ஒரு பிரேக் எடுத்துப்பீங்க. இப்போதைக்கு அந்த விஷயங்களை நம்ம ஒத்தி வச்சுப்போம். நமக்கு எப்போ அது வழி நடத்தி சொல்லுமோ அப்போ அதை நம்ம பகிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக அந்த காதல்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். அதற்காக அதை பிரேக் ஆயிட்டு வருவீங்கன்னா கிடையாது. அதுல ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். நம்ம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும், இப்பவே அவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேகமாக முடிவெடுக்காமல் விவேகமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ராகு கேது பயிற்சி கொடுக்க போகுது. இந்த ராகு கேது பயிற்சி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அபரிமிதமான ஒரு லாபத்தை தொழில்ல கொடுக்க போகுது. யாரெல்லாம் அங்க ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட், அசைவ உணவு சூப்பர் மார்க்கெட், அடுத்து சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி, இந்த மாதிரியான ஒரு தொழில்ல இருக்கிறவங்க, ஏர்கிராஃப்ட் அதாவது நேவிலையோ அல்லது இந்த மாதிரியான சீருடை அணிந்த தொழில்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அந்த இடத்துல உங்களுக்கு உயர் பதவி, உயர்ந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களுக்கு. யாராவது வேலையில இடமாற்றம் செய்யணும் நினைக்கிறீங்க, வேலையில பெரிய அளவுக்கு எனக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வேலை மாற்றம் செஞ்சுக்கலாம். வேலை இழப்புகளுக்கு ஒரு ஆதாயமாக வேலை வாய்ப்புகள் இந்த வருடம் 2025ல உங்களுக்கு ஜூலை மாதத்திற்குள்ள அந்த வேலை வாய்ப்புன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி அடுத்து பாத்தீங்கன்னா சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நான் டைரக்ட் கன்சல்டேஷன் கொடுக்கறது இல்ல. நிறைய பேர் நாங்க உங்களை நேர்ல கன்சல்ட் பண்ணி, அதாவது நேரா இருக்கும்போது நமக்கு சில கேள்விகள் கேட்போம். எல்லாருமே நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், வயதானவர்கள் நம்ம நேர்ல பார்த்து பேசுறதை விட போன்ல பேசும்போது எங்களுக்கு அவ்வளோ தெளிவா இருக்காது அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அது தப்பு கிடையாது. என்னுடைய இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை நானு இப்போ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வச்சுக்கிறது இல்ல, வெறும் வாட்ஸ்அப் போன் கன்சல்டேஷன் தான் வச்சிருக்கிறேன். அதனால டைரக்டா பார்க்கணும் விருப்பப்படுறவங்க நீங்க வீடியோ கால் ஆப்ஷன்ல வாங்க. வீடியோ கால்ல வரும்போது உங்களுக்கு தேவையான பலன்களை நான் உங்களுக்கு நேரடியாகவே சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.